அவன் பொண்டாட்டியோட ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கான். நான் தான் அவ திட்டுக்கு பயந்துட்டு தனியா ஊரை சுத்த வேண்டியதா இருக்கு. ஆமா, நம்ம ஏஜே நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருந்தானே, அவனுக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போம். என்னடா எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன ஏஜே, பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கியா? அதான் என் போனை பார்த்து கடுப்பார. ஆனா ஒண்ணு சொல்ற மாமா, நீ கொடுத்து வச்சவன்டா. பொண்டாட்டியோட ஜாலியா சுத்துற. உன் பொண்டாட்டியோட முகத்தை பார்த்தா அவ்வளோ சாந்தமான மாதிரி தெரியுதுடா. நீ கொடுத்து வச்சவன்டா. டேய் பக்கி, எரிச்சல கலப்பாத நீ. வாய் உடைச்சிருவேன் நான். என்னடா நான் ஒன்றும் சந்தோஷமா இல்ல. இந்த லூஸ் பண்ண டார்ச்சரால நான் இப்பதான் மீண்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னடா சொல்ற? அப்போ நீ எனக்கு போட்டோலாம் அனுப்பிச்சு வச்சிருந்தியா? அது நான் எங்கடா போட்டோ அனுப்பிச்சேன்? இந்த லூஸ் தான் என் போன் எடுத்து அனுப்பிச்சிருக்கு உனக்கு. போன வை நீ லூஸ். அடப்பாவி, இவனும் சந்தோஷமாவே இல்லையா? சும்மா மிலிட்ரி மேன் மாதிரி கெத்தா இருப்பான். அவனுக்கே இந்த கதின்னா அப்ப நம்மள என்ன கதி ஆகுறது? யாரு லூசு? நான் தான். உன்னை கல்யாணம் பண்ண பாரு, நான் தான் லூஸ். ஓ, டோன்ட் வரி, சீக்கிரமா சரி பண்ணிடலாம். சரி பண்றாளா? சே, சுத்தி பைத்தங்களா இருக்கான். இன்னும் வந்து வாய்க்குது. எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்க. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நல்ல வயிறார சாப்பிடியா? இந்தா. ஏய், என்னடி இன்னைக்கு பருப்பு குழம்பு தானா? ஒரு கவுச்சி கவுச்சி எதுவும் பண்ண மாட்டியா? என்னடி சிரிக்கிற? நீ கோவப்பட்டா கூட அப்படியே கார்த்தி மாதிரி இருக்கையா? இந்த மூஞ்சி கார்த்தியா? அப்படியா? ஐயோ, இந்த பக்கம் பாக்கும்போது அப்படியே சூர்யா மாதிரியே இருக்கையா? அப்படியா? டேய், இதெல்லாம் ஓவர்டா. காலையில இருந்து சாப்பிடாம இருக்க, இந்த ஒரே ஒரு வாய் சாப்பிடியா? சூப்பரா இருக்குடி. நடக்கட்டும் நடக்கட்டும். வச்சுக்கோ. இவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கலையே. என் வாழ்க்கை முழுக்க சாந்த நாய்கிட்ட திட்டு வாங்கிட்டே சாக வேண்டியதுதான். Who is this? ஏய் பாட்டி, நீ என்னங்க? டேய், கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்பா. சரி. ஆமா, இப்ப எதுக்கு அழுவுற? நான் ஒன்னும் அழலையே. டேய், என்கிட்ட மறைக்காத. நீ அழுவுறத தான் நான் பார்த்தனே. நீ அழுவுறதுக்கு தகுதியானவன் தான்டா. என்ன பாட்டி நீயே இப்படி சொல்ற? அடே, தைரியம் இல்லாதவனுக்கு அழுக தாண்டா சொத்தே. நீ ஒரு பொண்டாட்டிக்கு பயந்த கோழடா. அதுக்காக அவ கூட சண்டையா போட சொல்ற? ஆனா அவ உன் கூட சண்டை போடுறாளடா. வர்றா, பொம்பளைங்க ரெண்டே கேட்டகரி தான். ஒண்ணு அன்புக்கு கட்டுப்படுறவங்க, இன்னொன்னு அடி உதைக்கு கட்டுப்படுறவங்க. உன் பொண்டாட்டி அடிக்கு தாண்டா கட்டுப்படுவா. என்ன பாட்டி சொல்ற? ஆமாண்டா, அவ சண்டை போடும்போது நீ ஒரே ஒரு வாட்டி கோளிர்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடு. அதுக்கப்புறம் அவ வாயவே திறக்க மாட்டான். பாட்டி, நான் அவளை அடிக்கிறதா? என்ன பாட்டி சொல்ற? ஆமாண்டா, பாம்பு கடிக்கு மருந்து பாம்பு விஷம்தான். பக்கத்து வீட்டு செவுரு விழற அளவுக்கு கத்துற உன் பொண்டாட்டிய செவுலையே ஒண்ணு விடுறா. அப்புறம் நடக்கிறத பாருடா. பாட்டி, நான் அவளை அடிக்கிறதா? நான் அடிச்சா அவ பயப்படுவாளா? டேய், அரசாங்கமே அதத்தான் செய்யுது. ரவுடிங்ல போலீஸ் எதுக்காக அடிக்கிறாங்க? எதுக்கு? சினிமால எதுக்காக ஹீரோ வில்லன் அடிக்கிறான்? வாதியாரு பசங்களை எதுக்காக அடிக்கிறாரு? சொல்லி புரியலனா 2 விளாசுனாதான் வழிக்கு வருவாங்க. ஓ,
அப்போ உன்னையும் தாத்தா இப்படிதான் அடிச்சாரா? அவர் என்ன அடிக்கலடா, நான் தான் அவரை அடிச்சேன். சொல் பேச்ச கேட்கலன்னு 2 சாத்து சாத்தினேன். அதுக்கப்புறம் வண்டி கரெக்டா ஓடுச்சு. பாட்டி, நான் எப்படி பாட்டி போய் சாந்தனையை அடிக்கிறது? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அடே, ஆ, அதுக்கும் ஒரு வழி இருக்குடா. ஆ, என்ன வழி சொல்லு. அந்த வழி சரக்குடா. ஆ, சரக்கா? ஒரு கட்டிங்க குடி, தைரியம் தானா வரும். என்ன தாய் கிழவி, என்ன குடிகாரனாக சொல்றியா? குடியை கெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடே, அது ரெகுலரா குடிக்கிறவனுங்கடா. உன்னோட இந்த குடியை வளர்க்கும். ஓ, அப்படியே பிரச்சனை ஆனா கூட போதையில அடிச்சுட்ட அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். இங்க பாருடா, சாந்த நாயகியால எங்களுக்கும் டார்ச்சர் தான். நீ அடிக்கிறதுனால உனக்கு மட்டும் பிரச்சனை தீர போறதில்ல. உங்க அப்பா அம்மா நானு எல்லாரும் நிம்மதியா இருக்க போறோம்டா. துணிஞ்சி பண்ணுடா. ம், ஒரே ஒரு அடிதான். கண்ணை நல்லா பழுத்துறணும், காது கொய்யின்னு ஆயிடணும். அப்படியே பூமி ரிவர்ஸ்ல போய் சுத்தணும். கண்ணுல அப்படியே கலவரம் தெரியணும். டேய், நான் சொல்றதெல்லாம் புரியுதா? சரி பாட்டி, ஆ, நான் அடிக்கிறேன். ஆனா இப்ப என்ன காரணத்துக்காக அடிக்கிறது? குடிகாரனுக்கு என்னடா காரணம் வேண்டி கிடக்கு? குடிச்சாலே அது காரணம்தான். சரி, அவளுக்கு எதுல கோவம் வரும்? நான் வீட்டுக்கு லேட்டா போனா கோவம் வரும். அப்ப ஓகே, ஹாட்ட போடு, லேட்டா போ, கதவை சாத்து, அவளையும் சாத்து. மேட்டர் ஓவர். போறேன் பாட்டி. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. இந்த வணங்காமுடி பேருக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு தான் கரெக்டா நடந்துக்க போறேன். வரண்டி சாந்த நாயகி. ஐயோ, ஈர போடல. மாட்னா போடா, போ போ. எங்க போனா இந்த வணங்காமுடி? இன்னும் ஆளை காணுமே. எங்க தான் போய் தொலைஞ்சான்? ஆ? டீய குடிச்சா டம்ளரை கழுவ தெரியாதா? நாளையில இருந்து டீய கட் பண்ணாதான் நீ வழிக்கு வருவ கிழவி. ஏய், யாரடி கிழவிங்கிற? ரொம்ப ஆட்டம் போடாத. உன் அநியாயமும் அக்கிரமமும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? இன்னைக்கு தாண்டி நான் தெளிவாவே இருக்கிறேன். நல்ல ஆசை தீர ஆட்டம் போட்டுக்க, வாய் வலிக்க பேசிக்க, திமிரெடுத்து திரி. உன் முடிவு நெருங்கிடுச்சு. உன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வரப்போறான். என்ன டிவில ஏதாவது பழைய படத்தை பாத்தியா? எதுக்கு இப்படி உளர்ற? சுத்தமா டம்ளர் கழுவி வை. இவ கொடுக்கிற டென்ஷன்ல நானே ஒரு கோட்டர் அடிச்சுட்டு வந்து 4 சாத்து சாத்தலாம் போல இருக்கு. அம்மா, இவ்வளோ பெரிய கேட்டை வைக்க வேணான்னு கேட்டா எங்க அப்பன் தவளம் என் கேட்கறேனா அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஏன்டா எகிரி குதிச்சு வர? கதவை திறந்துக்கிட்டு வர வேண்டியதானே? ஓல்டு மேன். ஏய் தாய் கிழவி, கதவை திறந்துட்டு வந்தா நார்மல் மேன், கதவை தாண்டி வராம பாரு, அவன் தான் சூப்பர் மேன். ஏன்டா சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கியா? இல்ல இல்ல, சர்பத் குடிச்சிருக்கேன். ஏய் ஓல்டு மேன், என்ன குடிக்க சொன்னதே நீதான். ஆமா. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி குடிச்சிட்டு வந்தியான்னு கேக்குற? ஏன்டா அவளை அடிக்கிறதுக்காக குடிக்க சொன்னா நேரா நிக்க கூட முடியாத அளவுக்கு ஏன்டா குடிச்ச? ஏய் தாய் கிழவி, நீதானே கட்டிங் குடிக்க சொன்ன. அதான் ஒரு ஃபுல்லா வாங்கி அதான் பாதி குடிச்சிட்டேன். ஐயோ, அடே, கட்டிங்னா என்னன்னே தெரியாத ஒன்ன போய் உசு பேத்துனது ஏன் தப்பா போச்சடா ராஜா. டேய், உன்னால இப்ப போய் அவளை அடிக்க முடியுமா? அடே, என்கிட்ட இல்லடா, உள்ள அவளை. இன்னைக்கு அடிக்கிற அடியில அவ காது மூஞ்சி வேலை பிச்சுட்டு போகுது. நீ இப்பவே 108க்கு போன் பண்ணி நம்ம வாசல் முன்னாடி ஆம்புலன்ஸ நிறுத்து. இன்னைக்கு நடக்க போற வன்முறையில சாவு விழுந்தாலும் விழும். சாவு விழும். ஐயோ,
டேய் டேய் வாடா ராஜா வா வா அந்த ராட்சசி உள்ளதா இருக்கறா வா 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 பாத்தலாம் வா மெதுவா, மெதுவா. தாய் கிழவி மெதுவா வாடா விழுந்துராம வா தாய் கிழவி நீ ஒன்னும் கவலைப்படாத இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன் சரி சரி சரி. ஏய் வணங்காமடி ஏய் என்னடா ஏய் இது? பாடி ஏய் சாரி டாடி என்னமோ குடிச்சா மாதிரி ஆடுற என்ன உன் புள்ள அதானே. அப்படி பண்ற குடிச்ச மாதிரி ஆடாம பின்ன எப்படி ஆடுவான் டேய் குடிச்சிருக்கியா? என்னடா பழக்கம் இது? நீ நல்ல பையனாச்சே, இப்படி எல்லாம் பண்ணலாமாடா? யார் இல்லைன்னு சொன்னா நான் நல்ல பையன் தான் இல்லையா எனக்கு தெரியும் நல்ல பையன் தான் நல்ல பையன் ஆனா இந்த நல்ல பையன் தலை மேல ஒருத்தி உட்கார்ந்துட்டு டிங் 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 டிங்னு கால் ஆடுறான் மதர் கால் ஆடுறான் அவளை சும்மா விடலாமா ஏய் இப்ப அந்த சாந்த நாயக கந்த நாயக போறேன் பாக்குறியா பாக்குறியா டேய் அதுக்காக குடிப்பியாடா? ஐயோ இவங்களை வச்சுட்டு மதர் ஒரு காரியத்தை பண்றதுக்கு நமக்கு தம் பத்தலன்னு வச்சுக்கோ கூட ஒருத்தனை சேர்த்துக்கணும் அதான் மிஸ்டர் பிராந்திய குடிச்சிட்டேன் அவனை சேர்த்துட்டேன் உள்ள உள்ள என்ன எழவோடா? அவதான் தப்பு பண்றானா, நீயும் தப்பு பண்ணணுமாடா? சரி வாடா சாப்பிடலாம். ஏய் நம்ம நீ யாரு எனக்கு சாப்பாடு போட யாரும் பேசக்கூடாது எனக்குன்னு நான் தாலி கட்ட பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால அவனை செத்தா போயிட்டா ஏய் ஏய் சாந்த நாயகி வெள்ளவாடி என்ன அங்க நின்று போஸ் கொடுக்குற காமியர் டேய் வணங்காமடி காமியர் சும்மா இருடா. ஏய் சொன்னா கேளுடா. யாரும் பேசக்கூடாது ஏண்டி புருஷங்காரன் தண்ணிய போட்டு தள்ளாடிட்டு இருக்க வந்து அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போவியா ஏய் ஒரு பொறுப்பு வேணா ஏய் இங்க பாரு உன் கழுத்துல தொங்குதே தாலி திஸ் தாலி இல்ல அவார்ட் லைஃப் லாங் நீ எனக்கு செய்ய போற சேவைக்காக ஆரம்பத்திலே நான் கொடுத்த அவார்டு இப்போ என்ன இந்த அவார்டு உனக்கு வேணுமா? கைடி தந்துறவா? இந்த வாய் கொழுப்பு தான் உன்னை சந்திச்சிருக்க வைக்க போகுது தாலிய கழட்டி கொடுத்துட்டு என்ன முன்னாடி பண்ண போற முன்னாடி பண்ண போற ஏய் ஆமா இதான் மறந்துட்ட பாரு தாய் கிழவி அவ காலையில என்ன சொன்னா இவள ஏதோ பொண்ணு கேட்க வந்தாங்க ஏதோ பெரிய லிஸ்ட் போட்டால ஏய் இப்ப சொல்ல என்ன தல அஜித் அடையாள வெயிட் பண்றாரா சாருக்கான பாம்பேல வெயிட் பண்றாரா ஏய் மலையத்துல மம்படி வெயிட் பண்றாரா நீ விட்டா சொல்லுவியா ஜப்பால ஜாக்கி சான் வெயிட் பண்றான்னு சொல்லுவா பாட்டி ஏய் இப்ப சொல்றேன் நான் சொல்றேன் அங்க படி அங்க போய் நில்லு போ பாடி எப்படி பாடி நடக்கட்டும் ஏய் ஸ்டாப் நான் அங்க போய் நிக்கிறேன் எங்க வாடி வா வா நில்லு டேய் கொஞ்சம் அடங்கி போறா இவளை விட்டுறாத வம்பு கிழடா வணங்காமுடி சரி வா சாப்பிடலாம். நீங்க ஏங்க ஏய் பண்றான்? ஸ்டாப் கம் பேக் டு தி பொசிஷன் நான் புருஷங்காரன் நான் லேட்டா வந்தா ஏன் வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல இன்னைக்கு ஏன் கேட்கல டாக் டெல் மீ ஏன் கேட்கல கமான் அதான் பார்த்தாலே தெரியுதே, குடிச்சா லேட் ஆக தானே செய்யும். சரி வா சாப்பிட போலாம். ஏய் ஏய் நீ என்னதான் சைலண்டா போனாலும் இன்னைக்கு வயலண்ட் கன்ஃபார்ம் வேணாண்டா. சாரி டாடி என்ன எப்படி அங்க கெத்து ஏண்டா அதுக்காக இப்படி குடிக்கலாமாடா? ஜஸ்ட் ஒன் டே அவ்வளவுதான் அவளை இன்னைக்கு குத்தி கைமா பண்ணிடுவேன் நான் விரதத்தை கலைச்சிருவேன் பழையபடி அம்மா தாயே உன் பிள்ளையவே நான் காட்சி அளிப்பேன் ஓகேவா என்ன டேடி கேடி எப்படி எப்படி உன் பிள்ளை வீரமான ஆம்பளையா பாரு இப்படி பயந்துட்டா இப்போ
சொல்லு, உன் வீரபத்ர கோயிலுக்கு பெருமையை தேடி தந்தனா இல்லையா? சீனே முடியல, அதுக்குள்ள எப்படிடா முடிவை சொல்றது? முதல்ல போய் சாப்பிடுறா போடா. டடே, உடம்புல குசுமுக்கு அளவே இல்லையா? ஏய், உன் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். மெயினா தாய் கழுவி உனக்கு. ஓகே, லிசன். நான் உள்ள போய் அடிக்கிற அடியில அப்படியே ரத்த ஆறு ஓடும். என்ன ஓடும்? ரத்தாறு ஓடும். யாராவது உள்ள வந்து தடுத்தீங்க. ஏய், இப்ப இல்ல, உள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிடும். பரந்தை கிழவே. ஏய், அடி சந்தன் நாயகி பேரப்பாரு. ஏய், ஓகே. வேணாண்டா. ஏய், வாடேங்க. உட்காருங்க. ம். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஏய், இன்னைக்கு சாப்பாடே நீதாண்டி. அம்மா, ஐயோ, என்ன பண்றீங்க? ரஸ்லிங் டி. நில்ல, இப்படி நில்ல. ஓடி. Dragon Monkey style. ஆடி. அம்மா, நோ லெக். அம்மா, அப்பா, என்ன கணக்குறோம், இழுக்க முடியலையே. என்ன சாப்பிடுறீங்க? என்ன ஸ்டடியா இருக்கா? எல்லாம் இமேஜினேஷனா? இட்லி கொண்டு வாப்போ. சரி, இருங்க, சுட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க, நீங்க கேட்ட இட்லி சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன மாதிரி இது? இட்லி ஆனது உன் சைஸுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? மந்த சாப்பிடுவானாடி? படி போய் நல்ல முருகலா நெய் தோசை எடுத்துட்டு வா. போ. சரிங்க, இது தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், நில்லே. இது யார் உங்க ஒப்பனா எடுத்துட்டு போவா? படி, எடுத்துட்டு படி படி. ஏய், எனக்கு தோசை கேன்சல். சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு. சப்பாத்தி எடுத்துட்டு வா, போ. சரி. ஏய், ஸ்டாப். இப்ப சப்பாத்தி சாப்பிடுற மூடும் போச்சு. பரோட்டா எடுத்துட்டு வா. என்ன இது? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. சாந்தமா நடத்துறாளே. சண்டைக்கு வந்தா தானே ரெண்டு சாத்த முடியும். இதுக்காக நாளைக்கெல்லாம் சரக்கு போட முடியாது. டுடே ஜட்ஜ்மெண்ட் டே. அடுத்த பிட்ட போடுறா வணங்காமுடி. ஏய், பரோட்டா எடுத்துட்டு வா. அதுவும் கொத்து பரோட்டா. ஏயா, மணி என்ன ஆகுது? இப்ப போய் பரோட்டா கேக்குற, அதுவும் கொத்து பரோட்டா. ஏய், புருஷன் சொன்னா செய்யணும், கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. புரியுதா? அடிங்க. இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியாதுடா. You mean da? Dawa, என்ன பாத்து? ஆமாடா. என்ன வேணும்? இட்லி வேணுமா? அப்போல இருந்து பாத்துக்கிட்டு தோசை வேணும். அது சுட்டு சுட்டு முருகலா நெய் போட்டு இப்ப சுட்டு போகுது. அப்புறம் என்ன கேட்டா? கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா கேட்டா?
ஆயிப்போச்சுன்னா உலகத்துல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கடி. நம்ம வீட்டுல நீ கூட என்ன மதிக்க மாட்டேங்கிற. வேணாடி கழட்டி வேண்டியடி காலடி காலடி இஷ்டம் வந்ததும் இல்லாம கொத்து புரோட்டா கேக்குதா உனக்கு? கொத்து புரோட்டா உன்னை ஆக்குற பாரு. கொத்து புரோட்டா ஐயோ 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 அம்மா. புருஷன் அடிக்க கூடாதுடி. ஏன் அடிக்க கொள்ளாதடி. பாவண்டி. இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு. என்ன பண்ணோம் பண்றதெல்லாம் அநியாயம். தைரியம் தான் என்ன கை வாங்குவேன்.